everyone. நம்ம இன்னைக்கு chapter 11 carbon and compounds ல இருக்கு answer in detail third one பார்க்கலாம். How ethanol is manufactured from sugar cane. ஒரு சாதாரண sugar cane ல இருந்து ethanol எப்படி ஃபார்ம் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபாலோயிங் ஸ்டெப். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதா நான் ஃபாலோயிங் ஸ்டெப். இதை வந்து நம்ம பார்த்துட்டு வந்து ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு சுகர் கேன்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொலாசஸ் எடுப்பாங்க. இந்த மொலாசஸ் அப்படிங்கிறது என்னன்னா சொல்றேன். இந்த சுகர் கேன்ல இருந்து சுகர் எடுப்பாங்க பார்த்திருக்கீங்களா? இந்த சுகர் எடுத்தது போக எனக்கு ஒரு பிரவுன் திக் லிக்விட் என்ன இருக்கும் அப்படின்னா ரிமைனிங் இருக்கும். இந்த பிரவுன் திக் லிக்விட தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மொலாசஸ். ஸோ அது பேர் தான் என்னது மொலாசஸ். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எனக்கு மொலாசஸ் எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொலாசஸ்ல எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சுகர் மீதி சுகர் எடுத்தது போக எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சுகர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் சுகர் இருக்கும். ஓகேவா? இவ்வளோ சுகர் எல்லாம் எனக்கு தேவையே இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா டைல்யூட் பண்றாங்க. ஸோ டைல்யூட்னா என்னது? இந்த 30% ஆஃப் சுகர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா வாட்டரை ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த சுகர் எவ்வளோ பர்சன்டேஜா ரெடியூஸ் ஆகும்னா 8 to 10% சுகர் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு மொலாசஸ் எடுக்கிறதா ஸ்டெப். அந்த மொலாசஸை நான் டைல்யூட் பண்றது இன்னொரு ஸ்டெப். இப்போ எனக்கு மொலாசஸ் ரெடி. இப்போ எனக்கு ஈஸ்ட் வேணும். இந்த ஈஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம். ஸோ இதுவும் ஒரு லிவிங் ஆர்கானிசம் தான். இந்த லிவிங் ஆர்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் எத்தனாலா மாற்றக்கூடிய ஒரு மெயின் திங். இதனால தான் எனக்கு ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது. இந்த ஈஸ்டுக்குன்னு சொல்லிட்டு ஃபுட்டு வேணும். இந்த ஃபுட்டுக்கு தான் நைட்ரஜனஸ் ஃபுட் வேணும். இதுக்கு இந்த நைட்ரஜனஸ் ஃபுட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் ஆர் பாஸ்பேட். ammonium sulfate or phosphate. ஸோ இந்த ஃபுட் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஈஸ்ட் என்னவாகும் அப்படின்னா ஆக்டிவ் ஆகும். ஓகேவா? இந்த ஈஸ்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபுட் கொடுத்து ஆக்டிவ் பண்ற மாதிரி பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா பதப்படுத்துதல். அதாவது எனக்கு கிடைச்சிருக்க இந்த மொலாசஸ் இருக்கு இல்லையா, அந்த மொலாசஸையும் இந்த ஈஸ்டையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கண்டெய்னர்ல ஒரு திக் கண்டெய்னர்ல ஒரு 313 கெல்வின் அதாவது 313 கெல்வின்ல நான் ஒரு ஃபியூ டேஸ் அப்படியே விட்டுறேன். ஸோ இந்த ஃபியூ டேஸ் அப்படியே விடுறதுனால தான் எனக்கு நிறைய ப்ராசஸ் நடக்குது. என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னா இந்த ஃபெர்மெண்டேஷன்ல இந்த ஈஸ்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும். ஆக்டிவ் ஆகும்போது எனக்கு ரெண்டு ரியாக்ஷன் நடக்கும். ஒன்று என்ன அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டேஸ் அண்ட் ஒரு ரியாக்ஷன் இன்வெர்டேஸ். ஸோ இன்வெர்டேஸ்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் மீதி 8 to 10% சுகர் இருக்குன்னு சொன்னேன்ல C12H22O11 இந்த சுகர்ல இருந்து இந்த இன்வெர்டேஸ் அப்படிங்கிற இந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சுகரை எனக்கு பிரேக் பண்ணி கொடுக்கும். அதாவது C6H12O22 plus C6H12O22 அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குளுக்கோஸ் ஒன்னும் ஃப்ரக்டோஸ் சொல்லி ரெண்டு சுகரை பிரேக் பண்ணி கொடுக்கும். இது இன்வெர்டேஸ் பண்ற வேலை. இந்த ஸைமேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸைமேஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த சுகரை எனக்கு பிரேக் பண்ணி கொடுத்துருச்சா, எனக்கு அந்த சுகர் C6H12O22 இந்த சுகர் அது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு இதுதான் எத்தனாலா மாத்தி கொடுக்கும். C2H5OH அதாவது CH3CH2OH கூட எனக்கு வாட்டர் அப்படிங்கிறது எனக்கு வரும். இதுதான் என்னோட ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல ஈஸ்ட்னால நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து ஸைமேஸ் தான் இது பண்ணும். ஸைமேஸ்
ப்ராசஸ். ஓகேவா? இப்ப இந்த ஃபெர்மெண்டேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது எத்தனாவது? இது 5th 6th. இது எனக்கு இந்த ஃபெர்மெண்டேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா எத்தனால் வந்து என்ன ஆயிருக்கும்? ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா இந்த எத்தனால்ல எனக்கு எவ்வளோ எத்தனால் தான் இதாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 13 to 15% தான் எனக்கு எத்தனாலே கிடைச்சிருக்கும். இந்த எத்தனால என்ன சொல்றாங்க அப்படின்னா வாஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இது கூட எனக்கு வாட்டரும் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இருந்திருக்கும். எனக்கு இந்த வாட்டரும் இருக்கக்கூடாது, எத்தனாலோட பெர்சன்டேஜ் எனக்கு அதிகமாகணும். இதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்றாங்க. இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ண உடனே எனக்கு இந்த வாட்டரோட அமௌண்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகி எனக்கு 95.5% ஆஃப் எத்தனால் எனக்கு அப்டைன்ட் ஆயிரும். ஸோ இது இஸ் ஒன் ஆஃப் த ப்ராசஸ். எனக்கு இந்த 95.5% ஆஃப் எத்தனால் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கிடைச்சிரும். இந்த கிடைச்ச எத்தனால் எனக்கு 100% எத்தனாலா வேணும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா குயிக்லைம். ஸோ குயிக்லைம் எத்தனாலோட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. குயிக்லைம்னா CaO, இதோட நான் C2H5OH வந்து ரியாக்ட் பண்ண வைக்கும்போது எனக்கு இதோட பெர்சன்டேஜ் 100% ஆஃப் எத்தனால் அப்படிங்கிறது எனக்கு அப்டைன்ட் ஆயிரும். ஸோ இதுதான் எனக்கு எத்தனால் ஃபார்ம் ஆகிற என்னோட ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ நம்ம குயிக் ரீகால் பண்ணிடலாமா? எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு சுகர் கேன்ல இருந்து எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிரும்? மொலாசஸ் கிடைச்சிரும். அதாவது ப்ரௌன் லிக்விடை தான் நான் என்ன சொல்றேன். இந்த மொலாசஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் டைல்யூஷன் நடக்குது. மொலாசஸோட இது சுகர் வந்து அதிகமா இருக்கும், லைக் 30%. இதை நான் டிக்ரீஸ் பண்றதுக்காக வாட்டர் என்ன பண்றேன்? ஆட் பண்றேன். இதுதான் டைல்யூஷன். டைல்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈஸ்ட் நான் ஆட் பண்ணணும். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்றதுக்காக நான் என்ன சொல்றேன்? நைட்ரஜன் சோர்சஸ் நத்திங் பட் அமோனியம் சல்ஃபேட் ஆர் பாஸ்பேட்னு சொன்னேன்ல, இதை நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபுட்டா கொடுப்பேன் ஈஸ்ட்டுக்கு. இப்போ இது ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்மெண்ட் அடுத்து என்ன பண்ண போறேன்? ஆக்டிவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மொலாசஸையும் அப்புறம் அந்த ஈஸ்டையும் நான் என்ன பண்றேன்? ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஒரு 313 கெல்வின்ல சம் டேஸை வந்து நான் என்ன பண்ணிடுறேன்? விட்டுறேன். அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல எனக்கு என்ன நடக்க ஆரம்பிச்சிருக்கும்? இன்வெர்டேஸ் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எனக்கு இந்த சுக்ரோஸும் சுகரை, இந்த சுக்ரோஸை ரெண்டா பிரேக் பண்ணியிருக்கோம். ஒன்று குளுக்கோஸ், இன்னொன்று ஃப்ரக்டோஸ். இந்த ரெண்டுமே எனக்கு பிரேக் பண்ணி கிடைச்சிருக்கும். எனக்கு இங்க கிடைச்ச குளுக்கோஸை இந்த ஜைமேஸ் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எனக்கு எத்தனாலா மாத்தி கொடுத்துருக்கோம். அது போக எனக்கு வாட்டரும் சேர்த்து வந்திருக்கு. எனக்கு வாட்டர் தேவையில்லை, கரெக்டா? ஸோ அந்த இதை தான் ஆஃப்டர் ஃபெர்மெண்டேஷன் கிடைக்கிற அந்த எத்தனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எத்தனால் பிளஸ் வாட்டரா இருக்கிறத தான் நான் வாஷ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எனக்கு மினிமம் லெவல் 13 to 15% ஆஃப் சம்திங் தான் எனக்கு வந்து எத்தனால் கிடைச்சிருக்கும். எனக்கு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எனக்கு 95.5% ஆஃப் எத்தனாலுங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கும். இந்த 95% மீதி எனக்கு ஒரு 3 to 2% வாட்டர் இருந்திருக்கும். அதனால அப்சல்யூட் ஆல்கஹாலா வாங்குறதுக்காக நான் CaOட இந்த எத்தனாலை ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு 100% ஆஃப் எத்தனால் அப்படிங்கிறது எனக்கு அப்டைன்ட் ஆயிடும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட். இது அது போக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினும் இதுதான். டைரக்ட் 7 மார்க்ல கேட்கணும்னா கேட்பாங்க. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.